Greetings everyone. நம்ம டெய்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நமக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல 2 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. அது 2 தான் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகலை பார்த்துரும். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா ஒரு இடத்துல எக்ஸ்ப்ளோரேஷன் ரைட்ஸ் அப்படிங்கிறத வாங்க போறாங்க. அதுக்கான அப்ளிகேஷனை போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பத்தின ஒரு ஆர்டிகலா தான் இருக்கு இந்த ஆர்டிகல். எந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் ரைட்ஸ் வாங்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா, நமக்கு இங்கதான் இந்தியா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நம்ம இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்கிருந்து ஒரு 3000 கிலோமீட்டர் கிட்ட இங்க ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட், ஐ மீன் ஒரு சி மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு சின்ன இடம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்த என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ANC மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வளங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்கோம். யாருக்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ISBA அப்படின்னு சொல்லுவோம். யார் இவங்க ISBA அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் சீ பெட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்களை வந்து UN கிளாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் இருக்கு, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே அமைக்கப்பட்ட ஒரு அட்டானமஸ் பாடி தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ISBA அப்படின்னு சொல்றோம். இந்த ISBA இன்டர்நேஷனல் சீ பெட் அத்தாரிட்டின்னு சொல்றோம். இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜமைக்கா, வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜமைக்கா அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. ஓகேவா? ஸோ இவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ISBA அப்படிங்கிறவங்க தான் இந்த மாதிரி கடல்ல ஏதாவது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு நாடு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பவுண்டரிஸ்ல இருந்து, ஓகேவா, பவுண்டரிஸ்ல இருந்து எடுத்துப்பாங்க. இப்போ இந்தியா இருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட பவுண்டரியில இருந்து ஒரு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து அது இந்தியாவுக்கு சொந்தமான கடல் பகுதி அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகேவா? பார்டர்ல இருந்து ஒரு 200 நாட்டிக்கல் மைல்ஸ், ஓகேவா, அதை வந்து இந்தியாவுக்கு சொந்தமான கடல் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் தாண்டி போயிருச்சு அப்படின்னா அது வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ், அது சர்வதேச போக்குவரத்து எல்லாம் அங்கதான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிகளை யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னா இதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல ஒரு சின்ன இடம் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஐலாண்ட் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மினரல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இந்தியா ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவோட அந்த பவுண்டரிஸை தாண்டி இன்டர்நேஷனல் பார்டர்ஸ்ல போய் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷனை யாருக்கிட்ட கொடுக்கணும்னா இந்த ISBA அப்படிங்கிற அமைப்பு கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதை தான் இந்தியா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ஏன் இங்கெல்லாம் விட்டுட்டு இங்கே போய் பண்றாங்க அப்படிங்கிற கேட்டோம்னா சைனாவோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது இந்த ரீஜன்ல இருக்கு. ஓகேங்களா? சைனாவும் அங்க ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனை அதுக்காக விஷயங்களை ஐ மீன் ரிசர்ச் அப்படிங்கிறத அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இந்தியா இந்த மொத்த ANC மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியோட எக்ஸ்ப்ளோரேஷன் ரைட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கோபால்ட் போன்ற முக்கியமான மினரல்ஸை இந்தியா அவங்களுக்கு சொந்தம் கொண்டாடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதை பத்தின விஷயங்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அஃப்னாசே நிக்கிதின் சி மவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ANC மவுண்ட் அப்படிங்கிறது இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட அந்த தெற்கு எல்லையில இருந்து 3000 கிலோமீட்டருக்கு அந்த சைட் இருக்கு. ஓகேங்களா? இந்தியன் ஓஷன்ல இருந்து இருக்கு. ஓகேவா? இந்தியன் ஓஷன்ல ஒரு 3000 கிலோமீட்டர், இந்தியாவோட அந்த கன்னியாகுமரியில இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3000 கிலோமீட்டர் ஆஃப் இந்தியாஸ் கோஸ்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அங்க என்ன மாதிரியான மினரல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோபால்ட், நிக்கல், மேங்கனீஸ், காப்பர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா முக்கியமா எது அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோபால்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஆர்டிகலை இப்போ கொடுத்துருக்காங்க. சைனாவோட பிரசன்ஸை இந்தியன் ஓஷன்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான இருக்கக்கூடிய வளங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியா அவங்க ரைட்ஸை வந்து கொண்டு வரணும். ஓகேவா? அது வந்து முக்கியமா பார்க்கப்படுது. மேரிடைம் செக்யூரிட்டியும் சரி, நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டிக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுது. ஸோ இந்தியா அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அது அப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிறது 2வது பட்சம். ஆனா இந்தியாவோட இந்த ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டெப்பா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகலா பார்க்குறோம். அடுத்த ஆர்டிகல்ல பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் சினாரியோ அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. எந்த வருஷத்தை கம்பேர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2000ல இருந்து 2022 வரைக்கும் எடுத்திருப்பாங்க ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ இந்தியாவில் அந்த எம்ப்ளாய்மெண்ட் சினாரியோ அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா நமக்கு செகண்டரி எஜுகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காலேஜஸ்ல ஹையர் எஜுகேஷன் படிச்சிருப்பாங்களே அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது 2000 அந்த இயர் அப்ப எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 35% இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது 2022
2022க்கு வரப்போ 65.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் 2024 அப்படிங்கிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஷேர் ஆஃப் தோஸ் வித் செகண்டரி ஆர் ஹையர் எஜுகேஷன் அமாங் த அன்எம்ப்ளாய்டு யூத் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அன்எம்ப்ளாய்டு யூத் அது யாரு, 12th முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த செட் ஆஃப் பீப்புள். அதுல இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது 35 இருந்தது, இப்போ 65 மாறி இருக்கு ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா. சரிங்களா? ஸோ வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா unemployment, the report says that the youngsters account for almost 83% of the country's unemployed workforce. And the unemployed workforce ஒரு group of people இருப்பாங்க. அந்த unemployed workforceல 83% அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து எங்க இருக்குன்னா இந்த 12th முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சொல்றாங்க. 2019 வரைக்கும் இந்த 2000ல இருந்து 2022 வரைக்கும் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதுல 2000ல இருந்து 2019 வரைக்கும் ஓரளவுக்கு டிக்ளைன் ஆகிட்டே வந்துருது. 2019க்கு அப்புறம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய கண்டினியூஷன் அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நம்ம அங்க போய் பார்த்தோம்னா இன்னும் நிறைய டேட்டாஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த ரிப்போர்ட்ல என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கதான் இருக்கும். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் சினாரியோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட் பேஜோட கண்டினியூஷன் தான். அதாவது நமக்கு பார்த்தோம்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத பிரித்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் பார்க்குறப்போ ஏன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குன்னா இந்தியன்ஸ் கிட்ட நிறைய டெமோகிராஃபிக் டிவைடண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? டெமோகிராஃபிக் டிவைடண்ட் அப்படிங்கிறது இருந்தாலுமே இந்தியாவோட ஸ்கில் செக்டார் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது இந்தியா வேர்ல்டுல யங்கஸ்ட் நேஷனாக இருக்குது. அதிகப்படியான யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க, அதிகப்படியான எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஆனால் அவங்களோட எஜுகேஷனில் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறத கோட் பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 75% ஆஃப் த யூத்துக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்டோட இமெயில் அனுப்ப தெரியல அப்படிங்கிறது சொல்றாங்க. 60% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ண தெரியல அப்படிங்கிறது சொல்றாங்க. 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை எக்ஸல்ல போட தெரியல அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட எஜுகேஷன் அண்ட் அந்த எஜுகேட்டடான இந்தியன்ஸோட ஸ்கில் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கு, அதனால தான் உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வேற என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு செட் ஆஃப் காரணம் நம்ம என்ன பார்த்திருக்கோம், லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். ஓகேவா? ஸோ ஸ்கில் இல்லாதனால ஒரு சில பீப்புள் வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. ஸ்கில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லா எஜுகேட்டா இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ்லாம் ஏன் அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த லேக் ஆஃப் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, ஸோ ஹை லெவல் ஆஃப் எஜுகேஷன் இருக்கவங்க கிட்ட என்ன இல்லை, அவங்களும் வேலைக்கு போகாம இருக்காங்க. அப்ப அதனால அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டியில எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதனால வெயிட் பண்ணி நல்ல எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு லோ பெய்டு ஜாபுக்கு அவங்க போகாம இருக்காங்க. கம்மியான சம்பளம் தரக்கூடிய அந்த ஜாபுக்குலாம் அவங்க போகாம வெயிட் பண்றாங்க. நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்றாங்க. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டியில அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? சோ வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த ஜெண்டர் கேப் அப்படிங்கிறதையும் இந்தியா கம்மி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்தது வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அதிகப்படியான ஒரு திட்டங்கள் பாலிசிஸ்லாம் இருந்தாலுமே இன்னமும் அவங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு லோ பெய்டு டெம்பரரி கேஷுவல் ஒர்க்காக தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அந்த SC/ST அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து அவங்களுக்கான கொள்கைகள் திட்டங்கள் அதிகமாக இருந்தாலுமே அவங்களோட அந்த எம்ப்ளாய்மெண்ட்னு எடுத்து பார்த்துக்கிட்டோமா ரொம்ப லோ பெய்டா இருக்காங்க, டெம்பரரி ஜாப்ஸாக தான் அதிகமாக இருக்கு. ஸோ அவங்களுமே அந்த ஒரு ஒரு வெல் செட்டில்டு ஜாப் அப்படிங்கிறதுக்கு இன்னும் போகலை அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்ல வந்து இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது டபுள் ஆயிருக்கு. அண்ட் தென் அதுக்கான காரணங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கு. இந்தியாவில் எங்கஸ்ட் நேஷனாக இருந்தாலுமே நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் இருந்தாலுமே அந்த ஒர்க் ஃபோர்ஸ் கிட்ட ஸ்கில் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு. அதிகமாக எஜுகேட் ஆகிருக்கக்கூடிய பீப்புள் கூட அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு எடுத்து பார்த்தோம்னா அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டியில் எம்ப்ளாய்மெண்ட்
எம்ப்ளாய்மெண்ட்டை இந்தியாவில் கிரியேட் பண்ண முடியாமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது இந்தியாவோட அந்த எம்ப்ளாய்மெண்ட் சினாரியோக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. கடைசியாக எஸ்சி எஸ்டி அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய திட்டங்கள் கொள்கைகள் இருந்தாலுமே அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமாக அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கவங்க கூட ரொம்ப லோ பேயிங் ஜாப்ல இருக்காங்க. ஜாப் செக்யூரிட்டி இல்லாத ஜாப்ஸில் வந்து அதிகமாக இருக்காங்க. டெம்பரவரி ஜாப்ஸில் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட்டை யார் கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. 2000 2022 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சினாரியோவை அப்படியே கம்பைல் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் இல்லை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆர்டிகல்ஸ்ல நமக்கு எடிட்டோரியல் பேஜில் கூட இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிற மாதிரி எதுவும் இல்லை, சரிங்களா? பேசிக்கான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சென்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம எதையும் எடுத்துக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு, அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.